மீனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ராசி அதிபதியோட நிலையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ராசிக்கு 4வது வீட்டில் அவர் இருக்கார். அதாவது குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கார். 7.5 சனியில் உங்களுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறது வலுவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், இடம் மாற்றம், இதற்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிறது எல்லாமே நிறைய இருக்கும். இப்போது நம்ம பாட்டுக்கு ஒரு இடத்துல வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏதோ காலையில் ஆனால் கிளம்பி வேலைக்கு போனோமா, சாயங்காலம் ஆனால் வீட்டுக்கு வந்தோமா, பிள்ளைகளை கொஞ்சம் நேரம் விளாண்டோமா, ஏதோ பாடம் சொல்லி கொடுத்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா அப்படி சொல்லிட்டு இருப்போம். இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் கொண்டு போயிட்டு ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் போட்டுருவாங்க. அப்போது என்னடா பண்ணுறது, கடை சோறை சாப்பிட்டுட்டு தான் இருக்கணுமா, வீட்டு சோறை இனிமேல் சாப்பிட முடியாதா, ஒழுங்காக 8 மணிக்கு 7 மணிக்கு எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு இருந்தோம், இனிமேல் விடிய காலை எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரதுக்கு ராத்திரி 10 மணி ஆகி போகும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இல்லைனா வெளியில் தங்கணும், போகணும், வந்தோம் அப்படின்னா அதுக்கு தனியாக செலவாகும். அது ஒரு விதமான சலிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். ஆனால் இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஜென்ம சனி அப்படிங்கிறது நடக்கும்போது கொஞ்சம் நாம் பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நன்மை அப்படிங்கிறது நடக்கும். அதோட நன்மை நடக்குதோ இல்லையோ வரக்கூடிய கெடுதல் அப்படிங்கிறது குறையும். அதனால் பிரிவுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. அதே போல் சில பேருக்கு வீடு மாறக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும். வரலனாலும் நீங்களாக வர வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது, ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போது ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், போகிறேன், வரேன் அப்படின்னா வேறு வீட்டுக்கு மாறுறது அப்படிங்கிறது நல்லது. இல்லை நான் சொந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா சொந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சின்னது ஒரு மாற்றம் அப்படிங்கிறத வர வச்சுக்கணும். படுக்கக்கூடிய இடத்த மாற்றிக்கலாம், உணவு அருந்தக்கூடிய இடத்த மாற்றிக்கலாம். இங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டா அங்கிட்டு உட்காந்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி மாற்றத்தை வர வச்சுக்கோங்க. அதே மாதிரி அண்ணன் தம்பி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். இல்லை இருக்கிறது ஒரு வீடு தான், நாங்கள் 2 பேர் அண்ணன் தம்பி ஒன்றா இருக்கோம் அப்படின்னா சந்திப்புகள் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். அவங்க இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க இருக்கக்கூடாது. இது முகத்துக்கு முகம் பார்த்துக்காம அப்படியே பட்டும்படாமல் ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்னா பெரியதொரு பிரச்சனை அப்படிங்கிறது உருவாகாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இது ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம். இல்லை எனக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறவங்க விநாயகர் பெருமானை வணங்கலாம். அதே மாதிரி ஆனி மாதம் 8ஆம் தேதி கடகம் ராசிக்கு புதன் பகவான் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4க்கும் 7க்கும் அதிபதியான அவர் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர் 5ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த தோஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேலை செய்யும். பிள்ளைகளால் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்கும். பிள்ளைகளை கொண்டு போய்ட்டு ஒரு இடத்துல படிக்க வச்சோமா, அங்கே எனக்கு ஒழுங்காக படிக்க பிடிக்கலங்கோ, இல்லை வாத்தியார் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, வர மாட்டேங்கிறான், கட்டடிச்சிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான், அடங்க மாட்டேங்கிறான், ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், போகிறான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் பிள்ளைகளை கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். அதே போல் கண்டிப்பு அப்படிங்கிறத அதிகப்படுத்தக்கூடாது. அவங்க போக்குலேயே விட்டு தான் பிடிக்கணும். இப்போ போய்ட்டு நீங்கள் கண்டிச்சிங்க அப்படின்னா எதிர்த்து நிற்கும். அதனால் தேவையில்லாத ஒரே முட்டாக கண்டிக்கவும் முடியாது, ஒரே அடியாக விட்டுறவும் கூடாது. அதே மாதிரி பிள்ளைகளுடைய திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகும். என்ன தான் நீ பிள்ளைகளுக்கு தேடி வரணும்னு பார்த்தாலும் சரியாக அமையாது.
ஒன்று பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிச்சா பொண்ணு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஜாதகம் செட் ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் நின்று போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுல பெரியதொரு சிரமம் அப்படிங்கிறது இருக்கும். பிள்ளைகள் நல்ல புள்ளியவங்க நல்லபடியாக வேலை தேடிகிட்டு இருக்கு, கஷ்டப்படுது பாவம் அப்படின்னாலும் கூட வேலை அமையாது டக்குன்னு. அதனால் நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது நல்லது. உங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா வேலையில் வந்துட்டு வேலைப்பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி மேல்மட்ட அதிகாரிகள் நம்மக்கிட்ட வேலையை கொண்டு வந்து திணிப்பாங்க. எல்லோரும் சும்மா உட்காந்துருப்பாங்க, நம்மக்கிட்ட வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்டா என் உயிர் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறது வரும். ஆனால் அது எல்லாமே சமாளிச்சிங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு வேணும்னு வேலையை கொண்டாந்து திணிக்கலை, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு சம்பள உயர்வு, ஒரு ஊதிய உயர்வு, ஒரு பணி நிரந்தரம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். கலைத்துறையை ஒரு தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள், கலைத்துறை சார்ந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பள்ளிக்கூட வாசலில் புத்தகம், நோட்டு, ஸ்டேஷ்னரி இந்த மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்லதொரு வியாபாரம் அப்படிங்கிறது இருக்கும். ஆடை, ஆபரணம், ஜவுளி வர்த்தகம், வாசனை திரவியங்கள் இந்த மாதிரியான வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு லாபம் அப்படிங்கிறதும் இருக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் அப்படின்னாலே பால், வெள்ளை, ஆடு, மாடு, பட்டி இதெல்லாம் வந்துட்டு நல்லதொரு பெருகும். ஆடு, மாடு, கோழி வளர்க்குறவங்க எல்லாமே நல்லதொரு லாபம் அப்படிங்கிறது இருக்கும். சாதாரணமாக ஒரு குட்டி போடக்கூடிய ஆடு 3 குட்டி போட்டுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஆடு மாடுகள் மூலமாக நல்லதொரு வருமானம் அப்படிங்கிறதும் இருக்கும். ஆனி 15ஆம் தேதி ரிஷபம் ராசிக்கு சுக்கிர பகவான் போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார்றாரு. 3க்கும் 8க்கும் அதிபதியான அவர் 3ஆம் இடத்துல போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார்றார். அப்படிங்கும்போது உடன் பிறப்புகள் வகையில் லேசாக கொஞ்சம் போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பங்கு பாகம் பிரிக்கணும், போகணும், வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் சாதகமாக இருக்காது. உனக்கு கூட போயிடுச்சு, எனக்கு குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறதுனால நிறைய பயணங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுல ஒரு ஆர்வம் காட்டுவீங்க. தேகப்பட்ட நாள் வெளியூரில் தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். கடை சாப்பாடு அப்படிங்கிறது தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் உடம்பு கெட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருக்குது. அதனால் எங்கேயாவது வெளியில் பயணம் போனீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு சைவ உணவுகள் அப்படிங்கிறது, சாத்வீக உணவுகள் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க. இல்லை வாழ்க்கை ஏற்க மாட்டேங்குது, என்ன காரணம், கொழுப்பு, மசாலா இந்த மாதிரி துரித உணவு அது இதுன்னு ஏதாவது சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கக்கூடாது, வயிற்றுக்கை கெடுத்துக்கக்கூடாது. அதில் ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாது. எங்கேயாவது வெளியூர் போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருந்து ஒரு கட்டு சோறு கட்டி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. நமக்கு நம்ம உடம்பு தான் முக்கியம். நேரம் சரியில்லை, நமக்கு இப்போது கடையில் போய் சாப்பிட்றோம்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆஸ்பத்திரியில் போயிட்டு உட்காந்து கிடக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி பொருள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா எதையாவது 4 பொருளை கொடுத்துருவாங்க. அதனால் வீட்டில் சண்டை நடக்கும். இதான் ஏற்கனவே எங்கள் கடைக்கே எதை திருப்பி இதை வாங்கிட்டு வந்து கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தேவையில்லாத சண்டை அப்படிங்கிறது நடக்கும். அதனால் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அது நமக்கு அவசியமா, இல்லை அது ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கா, இல்லை இது தரமாக இருக்குமா, ஒரு 10 ரூபா விலை கம்மியாக கிடைக்கிதேன்னு சொல்லிட்டு வாங்குறமே, வீணாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இது எல்லாமே ஒன்றுக்கு 4 தடவை யோசித்து பார்த்து வாங்குங்க. மற்றபடி இந்த காலகட்டத்தில் செவ்வாயினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலேயே விழுகுது. ராசிக்கு 12ஆம் இடத்துலேயே விழுகுது. அப்போது சனியை செவ்வாய் பார்க்குறாரு அப்படிங்கும்போது இது பகை கிரக பார்வை, அதுவும் ராசிக்குள்ளேயே நடக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு அழகு சாதன பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். அதன் மூலியமாக ஒரு 10 ரூபா உங்களுக்கு செலவு ஆகுமே தவிர ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்காது. அது நல்லபடியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் அது மாதிரி தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கவனம் அப்படிங்கிறத குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது வேண்டாம். அதே மாதிரி இடம் பூமி வாங்கணும், போகணும், வரணும் அப்படின்னா கூட அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. இப்போ எதுவும் ஒரு பத்திரப்பதிவு, போக்குவரத்து அப்படிங்கிற எதுவுமே வேண்டாம். ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பகவான் பார்க்குறாரு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டுருவார். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதே போல் மற்றபடி தினமும் விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு தான் வேலை அப்படிங்கிறத தொடங்கணும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் சனிக்கு எல் தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. ஆணி போராட்டத்துக்கு மத்தியில் சில நன்மைகள் அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும்.
மீனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். இப்போ தான் நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடக்கூடிய மீனம் ராசினை பற்றின வீடியோக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீனம் ராசிக்காரர்கள் மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று ஓம் முருகா, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை இந்த மந்திரத்தை மனசில் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீங்கள் நினச்ச காலகட்டத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம்.